நான் பேசுகிற வீடியோ எல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு நினைக்கிறேன். ப்ளீஸ் கண்டினியூ டு என்ஜாய். இன்னைக்கு லோகா ஒரு படத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். இது ஒரு மலையாள படம். ஆக்சுவலி நிறைய இந்த வருஷம் நிறைய நல்ல மலையாள படங்கள் எல்லாம் வந்துச்சு. அதில் பிரேமலுன்னு ஒரு படம். ஆல் யங்ஸ்டர்ஸ், ஆல் சின்ன பசங்க, பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி, பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி, நல்ல ஓடிச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய மலையாள படங்கள் தமிழ்நாட்டில் ஹிட் ஆயிட்டு. சரி, இந்த படத்தை பற்றி பேசுவோம். இந்த படத்தில் கல்யாணி பிரியதர்ஷன் ஒரு மிகப்பெரிய மலையாளம் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். அவங்க பண்ணதான் இந்த படத்தில் ஆக்ட் பண்ண பயங்கர ஹிட்டு. நான் 2 வாட்டி படம் பார்த்தேன். தியேட்டர்லாம் ஹவுஸ்ஃபுல்லு. பட் வந்த ஆடியன்ஸ் எல்லாம் 75% மலையாளம் ஆடியன்ஸ், மோஸ்ட்லி எல்லாம் யங்ஸ்டர்ஸ் பிட்வீன் 18 to 25 அந்த மாதிரி ஏஜில் இருந்தார். எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். நான் பார்த்தது சப்டைட்டிலோட பார்த்தேன். பட் அந்த மொழி தெரிஞ்சு என்ஜாய் பண்ணுறது இன்னும் நல்லா இருக்கும். ஸோ நான் சப்டைட்டிலோட பார்த்தேன். எனக்கு ஒரு 95% புரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ செகண்ட் டைம் ஃபுல்லாக பார்த்தேன். கொஞ்சம் கிளியராக, ஓரளவுக்கு 95% நான் கிளியராக இருக்கிறேன். இந்த படம் என்ன ரொம்ப பெருசாக ஒன்றும் அட்ராக்ட் பண்ணல. இந்த படத்தில் வர எல்லா விஷயங்களும் வேற வேற படத்துல வந்துட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படத்துல ஒரு பழைய கதை, ஒரு காட்டுல நடக்கிற மாதிரி கதை இருக்கும். அதுல ஒரு சின்ன பொண்ணு ஆக்ட் பண்ணியிருப்பான். அந்த ஊர்ல இருக்க, அந்த காட்டுல இருக்கிற ஒருத்தன் ஹெட்டு. அங்க இருக்கிற எல்லாருக்கும் தொந்தரவு பண்ணிட்டு இருப்பான். கேர்ள்ஸ் எல்லாம் ரேப் பண்ணிட்டு இருப்பான். வேற பூர் பீப்புளுக்கெல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு இருப்பான். இந்த பொண்ணு 14 வயசு குழந்தை. இவர் அம்மாவா அந்த சீஃப் தொந்தரவு பண்றது பிளான் பண்றான். திடீர்னு அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய பவர் வந்துடும். திடீர்னு பறக்க ஆரம்பிச்சிடுவான். திடீர்னு அவளை வாயில 2 இப்படி பல் வந்துடும், டிராகுலா மாதிரி. திடீர்னு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு காட்டு பகுதியில் நடக்கிற கதை. உண்மையா சொன்னா இந்த படத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருக்குது அந்த பொண்ணு தான். அந்த 14 வயசு பொண்ணு தான் ரொம்ப நல்லா வேலை வாங்கியிருக்காரு. ஆஃப்கோர்ஸ் சிஜி இருக்கும், விஎஃப்எக்ஸ் இருக்கும், ரொம்ப நல்ல ஃபைட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கிறோம் அந்த சின்ன பொண்ணு. இப்போ அதே பொண்ணும் மாடர்ன் இதுல காட்டுறாரு, சிட்டியில காட்டுறாரு. அதுதான் நம்ம கல்யாணி பிரியதர்ஷனோட டாட்டர். அப்ப இந்த படத்துல ஆலப்புழம் கிளப் இருக்கு, அப்படி ஒரு படம் வந்துருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. மலையாள படம், ஃபுல் பாக்ஸிங், பட் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. போரே அடிக்கல. ஒரு 2-3 டீமுக்குள்ள நடக்கிற மேட்ச், 2-3 குரூப்ஸ், 2-3 ஊர், அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அதுல நடிச்சவங்க ஒருத்தர் நடிச்சிருக்காங்க, ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்ப நமக்கு தெரிஞ்ச மாதிரி சாண்டி மாஸ்டர் ஒரு மாதிரி வில்லன் கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர எனக்கு தெரிஞ்ச மாதிரி யாரும் தமிழ் ஆர்டிஸ்ட் படத்துல இல்லை. இந்த பொண்ணு கல்யாணி, அவருக்கு ஆக்சுவலி நீலியன் ஒரு பேரு. நீலி அந்த காட்டுல இருக்கும்போது, இங்க சந்திரான்னு நினைக்கிறேன்.
இவன் வர்ற வந்து ஒரு 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 ரூம் எடுத்துக்கிறேன். அந்த ரூமுக்கு ஆப்போசிட்ல 3 பேச்சுலர்ஸ். அவர் டெய்லி இவளை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் அவள் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அட்ராக்டிவா இருப்பான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் பண்றாரு அந்த பொண்ணோட. ஆப்போசிட் வீடு தான். அப்போ ஒரு நாள் அந்த சைட்ல எல்லாம் அந்த எல்லாரையும் தேடிட்டு இருக்காங்க. ஆர்கன் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அதுக்காக நிறைய பேரை திருடிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவை கொஞ்சம் பேர் வந்து அடிக்கிறதுக்கு வர்றாரு. அந்த டைம்ல இந்த பொண்ணு அங்கே இருக்கு. இந்த பொண்ணு அவரை அடிச்சு கலாட்டை பண்ணி வாயில 2 பல்லு இருக்கு இல்லையா, பெரிய பல்லு, அதுல அவங்க அவரை கடிச்சு கொன்னுட்டு ரத்தம் எல்லாம் குடிச்சிடும். அப்ப நம்ம ஹீரோக்கு பயம் வந்துடும், என்னடா இது இந்த மாதிரி பொண்ணும் அப்படின்ட்டு. ஒரு டிராகுலா மாதிரி. டிராகுலாவோட டிராகுலா ரெண்டு பல்லு இருக்கும். இந்த மாதிரி படங்கள் நிறைய வந்துச்சு. கொஞ்சம் பேர் வீடியோல போட்டிருந்தாங்க, இது ஒரு டெட்பூல்ல வர சீன்ஸ் மாதிரி இருக்கு அப்படி இப்படி எல்லாம் சொன்னாரு. இதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு மார்வெல் காமிக்ஸ் அந்த மாதிரி படத்துல எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். இப்போ வண்டர் உமன் ஒரு படம், ஃபேமஸ் படம். அதில் ஒரு ஹங்கேரியன் மோஸ்ட் பியூட்டிஃபுல் லேடி, ரொம்ப டாலாக இருப்பா, ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பா. அந்த படம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பட் அதில் இப்படி 2 பல்லு அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அதோட நம்ம தமிழ் தெலுங்கு சினிமால விஜய் சாந்தி இருக்காங்க. அவங்க சூப்பர் ஹீரோ எப்போ பண்ணிட்டாங்க. நிறைய படத்துல அவர் பெரிய ரோல் பண்ணி அவர் ஒரு லேடி சூப்பர் ஸ்டார். அதுவும் இல்லாம அஞ்சலினா ஜோலின்னு ஒரு லேடி, ஹாலிவுட் லேடி, அவ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருப்பா. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் படம். மோஸ்ட்லி ஒயிட் ஃபுல் டிஷர்ட் பிளாக் பேண்ட்ல தான் வர்ற, ரொம்ப அழகா இருப்பான். அது ஃபுல் ஃபைட்டிங் ஃபிலிம் தான், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் டூப்பர் ஹிட் படம். இந்த படம் பார்க்கும்போது அது நமக்கு ஞாபகம் வருது. இந்த படத்துல அந்த பொண்ணுக்கு நடிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய வாய்ப்பு இல்லை. சைலண்டா நடந்து வர்றான், சைலண்டா பார்ப்பான். ஒரு 2 இடத்துல ஃபைட் பண்றான். ஃபைட்டு நல்லா தெரியுது, நல்லா இருக்குன்ற மாதிரி தெரியுது. பட் நமக்கே தெரியும் இப்போ யாரெல்லாம் எப்படி ஃபைட் பண்றாருன்ட்டு. நாங்கள் லொக்கேஷன்ல போய் பார்த்தா நமக்கு தெரியாது. ஒருவேளை ரஜினி சார் ஃபைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வர்ற படத்துல எல்லாம் நமக்கு அது தெரியுது. அது எப்படி எடிட்டிங்கில் சமாளிக்கிறாங்க, எப்படி விஎஃப்எக்ஸில் சமாளிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி அந்த பொண்ணு 2 ஃபைட்டு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தெரியுதே தவிர அந்த பொண்ணு டேலண்ட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலன்ட்டு என்ன ஃபீலிங். தென் ஒரு 2-3 கேரக்டர் வந்துட்டே இருக்கும். மலையாள ஆக்ட்ரஸ் தான். அது டொவினோ தாமஸ் வர்றாங்க. அவர் 3 சீன் வர்றாங்க. எதுக்கு வர்றாங்கன்னு தெரியல. அவர் ஒரு சூப்பர்மேன் மாதிரி ட்ரெஸ் பண்ணி வந்து போறாரு. இப்போ நம்ம ஷௌபின் கூலியில் நடிச்சிருக்காரு, அவர் ஒரு ஷாட் வர்றாரு, ஒரே ஒரு ஷாட் வர்றாரு. கடைசி ஷாட்ல துல்கர் சல்மான், அது முகமுடி போட்டு வர்றாரு, கொஞ்சம் தான் ஃபேஸ் தெரியுது. ஐ திங்க் இந்த படத்துக்கு அவர் தான் ப்ரொடியூசரு. செகண்ட் பார்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த எல்லா கேரக்டர்ஸும் ஒருவேளை செகண்ட் பார்ட்ல பெரிய கேரக்டர்ஸ் ஆகி வர்ற வாய்ப்பு இருக்கலாம். மியூசிக்லாம் இப்போ என்ன ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்குன்ட்டா, நம்ம அனிருத் எங்கே ஃபைட் வந்தா பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறோம். அது ஒரு தமிழ் சாங்கா இருக்கும், ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும், இல்லை இங்கிலீஷ் சாங்கா இருக்கும். ஒரு ஃபைட் வந்தா என்ன பிஜிஎம் போடணும்ட்டு தெரியாம இருக்கு. அந்த சாங்கும் யாருக்கும் புரியாது. அது தமிழ்ல பாடினாலும் புரியாது, இங்கிலீஷ்ல பாடினாலும் புரியாது. அனிருத் எல்லாம் டைலாக் மேல எல்லாம் மியூசிக் போட ஆரம்பிச்சுட்டாங்க, பிஜிஎம்.
அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு 2 சாங் நல்லா இருக்கு. மீதி எல்லாம் ஃபைட் பண்ணும்போதெல்லாம் இங்கிலீஷ் சாங் போட்டு 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 இப்போ பிஜிஎம் பதிலாக இங்கிலீஷ் சாங் போடுற மாதிரி ஆயிடுச்சு. பட் என்னன்ட்டு இந்த இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. பட் இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் தமிழ் சினிமாலே ஒரு 14-15 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிச்சு. ஹரி படான்னு நினைக்கிறேன். அதுல விக்ரம் ஒரு ஃபைட் பண்ணும்போது பறவை முனியம்மான்ட்டு ஒரு அம்மா, அவங்க பாட்டு பாடுற ஒரு ஒரு கிராமத்து லேடி, இந்த ஷூரா அந்த ஷூரா வந்தா ஷூரா அந்த அந்த சம்திங் லைக் தட், அவன் பாடும். அந்த டைம்ல விக்ரம் மேரோட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கங்கே ஸ்டார்ட் ஆன ட்ரெண்டு இப்போ மியூசிக்ல ஃபைட் பண்ணும்போதெல்லாம் இங்கிலீஷ் சாங் போடுறது, இல்லை ஒரு கானா சாங் போடுறது, அப்படிதான் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தில் அந்த ப்ராப்ளமே இருக்கு. டெக்னிக்கலி படம் ரொம்ப நல்லா இருக்கு. டெக்னிக்கலி படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. நிறைய விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன்னா, ஒரு கோஸ்ட் ஸ்டோரியா, இல்லை ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையா, காட்டில் நடந்த கதையா, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இந்த படத்தில் இருந்துட்டே இருக்கு. எனக்கு ஒன்றும் பெருசாக படம் ஒன்றும் அட்ராக்ட் ஆகலை. அதுக்கு வேற காரணங்கள் இருக்கலாம். ஏன்ட்ட நான் நிறைய படங்கள் பார்த்துருக்குறேன். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை நான் ஏற்கனவே பார்த்துருப்பேன். ஸோ ஒருவேளை இது பார்க்காதவருக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரியல. பட் மோஸ்ட்லி ஆடியன்ஸ் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான். நான் பார்த்த தியேட்டரில் எல்லாம் மோஸ்ட்லி 80% ஆல் ஃப்ரம் கேரளா ஆடியன்ஸ் தான், மெட்ராஸில். ஸோ எதுக்கு இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ஓடுது? இப்போ கன்னடாவில் படம் சூஃபோர்ஸும் கொஞ்சம் டைம் அனலைஸ் பண்ண முடியாதுன்ட்டா எந்த மாதிரி ஆடியன்ஸ் பார்க்குறாங்க? இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஐக்கியூ இருக்கு இல்லையா? ஒரு 2 லட்சம் பேருக்கு ஒரு ஐக்கியூ இருக்கும். என்ன ஏஜ் ஆனா கூட, 50 ஏஜ் ஆனா கூட சின்ன ஐக்கியூ இருக்கும். இல்லை 20 வயசானா பெரிய ஐக்கியூ இருக்கும். இல்லை 80 வயசானா அதே ஐக்கியூ இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க படங்கள் என்ஜாய் பண்ணுறாரு. அதுக்கு மேலே அதில் வர்ற ஆர்டிஸ்டும் நிறைய பப்ளிக்கு, நிறைய ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். அதுக்காக கூட போய் படம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம கூலி ஓரளவுக்கு நல்லா போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் எல்லாம் ரஜினியை லவ் பண்ணுறதுக்கு, ரஜினியை பயங்கரமாக லவ் பண்ண ஒரு ஆடியன்ஸ் தான். ரஜினியை பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க. அவங்க என்ன சின்ன அசைவ் பண்ண கூட அதை என்ஜாய் பண்ணுறாரு. ஸோ ரஜினி லவர்ஸ் இன்க்ளூடிங் ஆல் அந்த ஹிந்தி ஆக்டர்ஸ், அமீர் கான் இருக்கட்டும், உபேந்திரா இருக்கட்டும். அமீர் கான் என்ன சொல்றாரு, நான் கதையே கேட்கலன்றார். ரஜினி சார் படம் உடனே ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன், நான் கதை கூட கேட்கலன்றார். ஆக்சுவலி அவருக்கு 20 கோடி ரூபாய் சம்பளம், நான் அது கூட எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன் சொல்றாரு. ஸோ இந்த படம் நல்லா ஓடிட்டு இருக்கு. இது ஒரு வேம்பயர் கதை மாதிரி இருக்கு. வேம்பயர்ன்னு சொல்றோம். உங்களுக்கு வேம்பயர்ன்ட்டு தெரியும்னு இருக்கிறேன். நார்மலி 2 இப்படி பல் இருக்கும். அந்த பல்ல கடிச்சிட்டா, யாரன்னா கடிச்சிட்டா அவரும் வேம்பயர் மாதிரி ஆயிடுறாங்க. கண்ணெல்லாம் ரெட் ஆயிடும். அவங்க வேற யாரன்னா கடிச்சிட்டா அவங்களும் அதே மாதிரி வேம்பயர் ஆகிடுறாரு. அவரு வேற கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு ஹாலிவுட்ல ஒரு 30-40 படம் வந்துச்சு. தமிழ்ல ஒரு 15 படம் வந்துச்சு. ஒரு காமெடி படமே வந்துச்சு, யோகி பாபு மெயின் ரோல் பண்ண படம். பட் அது ஜாம்பி படம். ஜாம்பிக்கும் வேம்பயருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. பட் இதெல்லாம் ஏதோ ஒரு ஃபேமஸ் புக்ஸ்ல கிரியேட் பண்ண கேரக்டர்ஸ். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் ரியல் லைஃப்ல இருக்கிற வாய்ப்பு இல்லை. யாரோ ஒருத்தர் ஒரு ஃபேமஸ் ரைட்டர் கிரியேட் பண்ணி அந்த படம் ஹிட் ஆகி அப்படிதான் இந்த ஒரு வேம்பயரும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெளியே சினிமால வந்துச்சு.
படம் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இன்னும் நல்லா போகட்டும், நிறைய பேர் பார்க்கட்டும். ஏன்டா நான் பார்க்குற பார்வை வேறு, அவங்க பார்க்குற பார்வை வேறு. பட் எந்த படம்னா கூட நல்லா ஓடணும், நல்லா ஓடிட்டு இருக்கும், இன்னும் நல்லா ஓடட்டும். எனக்கு ஒன்றும் இந்த படத்தில் ஒன்றும் ஸ்பெஷலாக தெரியல. பட் அந்த 14 வயசு குழந்தை தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் படத்தில். கல்யாணம் கூட அவ்வளோ வாய்ப்பு இல்லை. ஸோ ரொம்ப நன்றி. சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக், இது என் சேனல் பேர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.